ஏர்போர்ட் மூர்த்தி அந்த மாதிரி விஷயங்களை தாண்டி அவர் போகிறாருன்னாக்காக ஒரே காரணத்துக்காக அவரை தாக்குவதுன்றது நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்படி தாக்க ஆரம்பித்தா இன்றைக்கி யாரும் வந்து பொது வெளியில் விமர்சனம் வைக்க முடியாது. டிஜிபி அலுவலகம் என்பது எப்படி இருக்கும், காவல்துறையினர் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அந்த இடம் எவ்வளோ சென்சிட்டிவான இடம், பாதுகாப்பு மிகுந்த இடம், அங்கேயே ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னொரு கட்சி தொண்டர்களால் தாக்கப்படுகிறாருன்னா அது எவ்வளோ மோசமான ஒரு விஷயத்துடைய வெளிப்பாடு. ஒரு 4-5 பேர் தாக்குறாங்க. தாக்குனவர் கையில் அருவாள் இருந்திருந்தா அந்த இடத்துல ஏர்போர்ட் மூர்த்தி ஆம்ஸ்டாங் கதை ஆயிருக்கும். இவருக்கு இவ்வளோ அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னாலும் இந்த வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கல. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வராதிங்கன்னா ஒரு பொது வெளியில் இருக்கிறவர், பொது செயல்பாட்டில் செயல்படுறவர் எப்படி வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்க முடியும்? யார் தாக்க வந்தாங்களோ தாக்க வந்தவர்களை கைது பண்ணல. ஒரு செயல் எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்றதான் முதல்ல பார்க்கணும். எவன் தாக்குதல் காரணம், அதுக்கு பின்னணியில் யார் இருந்தா, எப்படி ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து இங்கே வராதுன்னு தெரிஞ்சு வந்து அடித்தாங்க, இந்த விவகாரத்தை இவங்களை யாரையுமே கைது பண்ணல. அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களையும் கைது பண்ணி அதுவும் பண்ணல. நேற்று நள்ளிரவோ நீங்கள் அடிகாலையிலே போய் இவரை கைது பண்ணியிருக்காங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான அப்துல் முத்தலிப் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், அதாவது பட்டியலின தலைவராக பார்க்கப்படுறவர், அவர் வந்து தன்னை தற்காப்புக்காக ஒரு 2-3 பேர்த்த வந்து சின்ன ஒரு கத்தி எடுத்து பிளேடு மாதிரி கீறி விடுறாரு சார். ஸோ இப்போ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறமேட்டி அவர் வந்து பிபி அதிகமாகி இப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் வச்சுருக்கிற அளவுக்கு சொல்லப்படுதே சார். இப்படி தான் இந்த இடத்துல இந்த சட்டம் ஒழுங்கு இருக்குமா என்ன? ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு கட்சியுடைய தலைவர். அவர் தொடர்ச்சியாக பட்டியலின மக்கள் விஷயங்களுக்காக போராடிட்டு இருக்காரு. பல்வேறு விஷயங்களில் ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவர், ஆதாரபூர்வமாக பல விஷயங்களை பேசக்கூடியவர். அதே நேரம் அவர்கிட்ட நமக்கு ஒவ்வாத விஷயம் என்னென்னா தனிப்பட்ட தாக்குதல்கள் அந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதில் மட்டும் நமக்கு ஒரு சின்ன நெருடல். இன்றைக்கி இருக்கிற சமூக ஊடகங்களில் யூடியூப்பில் அவரை போன்று பேசுபவர்கள் பேஜிவுக்காக வேண்டுமென்றே ஊடகங்களும் போய் அவர்கிட்ட கேட்குறதும் அவர் அதில் புலங்காகிதம் அடைந்து பேசுவதும் வாடிக்கையாக போய்கிட்டு இருக்குது. அப்புறம் நாம் தமிழர் கட்சி மேடைகளில் பேசுகிறது, திருமாவளவனை ரொம்ப தரக்குறைவாக பேசலாம் பார்த்தோம். ஆனால் எது இருந்தாலும் விமர்சனம் பண்ணணும், அவதூறு பண்ணக்கூடாதுன்றதான் நம்முடைய நிலைப்பாடு. அதை தாண்டி அவர் தனிநபர் விமர்சனம், தனிநபர் அவதூறு பண்ணுறதும் போய்கிட்டு இருந்தது. ஆனால் இப்படி பேசுகிறவங்க, இப்படி பண்ணுறவங்களெல்லாம் தாக்கணும்னு ஆரம்பித்தோன்னா யாருமே இருக்க முடியாது. முக்கியமாக திமுக, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பாக திமுகலையும் யாரும் இருக்க முடியாது. அதே மாதிரி திமுகவில் இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் அடிக்கணும்னு தீர்மானித்தாங்கன்னா ஒருத்தரும் ஊரில் இருக்க முடியாது. ஏன்னா பவர் அவங்கள்ட்ட இருக்குது. அப்போது நாகரிக சமூகத்தில் இருக்கும் ஒரு கருத்தை, திருமாவளவனே சொன்ன மாதிரி கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும், அவதூறுகளை புறந்தள்ளி போகணும். நீங்கள் யாரை பற்றி யார் அவதூறு பேசினாலும் சம்மந்தப்பட்டவருக்கு வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு வராது. பேசுகிறவங்கள தான் பொதுமக்கள் கொஞ்சம் காலத்தில் ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் நீங்கள் பாருங்கள், நீங்கள் கண்டபடி பேசுகிறவங்களாம் அந்த திமுகவிலையோ அதிமுகவிலையோ எதில் இருந்தாலும் சரி, அதிமுகலாம் அந்த மாதிரி இருக்குது ரொம்ப கம்மி. திமுகலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 பேர் 100 பேர் 1000 பேர் கொண்ட கூட்டத்துக்கு வேணால் அவன் இதுவாக இருப்பான். அதை தாண்டி பெருசாக வளர்ச்சியெலாம் இருக்காது. அதுக்கே வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒழுங்காக பேசுகிற ஆட்கள், கரெக்டாக பேசுகிற ஆட்கள் அடுத்தடுத்த நிலையை நோக்கி நகருவாங்க. ஏன்னா பொதுமக்களும் அவங்கள ஏற்றுக்குவாங்க. இவர்களை முகம் சுழிச்சிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி யூடியூப்லேயும் பாருங்கள், கண்டபடி பேசுனவங்களாம் ஒரு கட்டத்தில் காணாமல் போயிருப்பாங்க. ஏன்னா நமக்கு தேவை சப்ஜெக்டு, அரசியல், பொதுவான விஷயம், விமர்சனம் நியாயமாக இருக்கணும், இதுவாக இருக்கணும். ஏர்போர்ட் மூர்த்தி அந்த மாதிரி விஷயங்களை தாண்டி அவர் போகிறாருன்னாக்காக ஒரே காரணத்துக்காக அவரை தாக்குவதுன்றது நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்படி தாக்க ஆரம்பித்தா இன்றைக்கி யாரும் வந்து பொது வெளியில் விமர்சனம் வைக்க முடியாது. இன்னொன்று, இது ஒரு நல்ல இது கிடையாது, நல்ல அரசியல் கிடையாது. இது வரைக்கும் திருமாவளவன்ட்டு வந்து அதற்கான கண்டனம் வந்துச்சான்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி தெரியல. இப்போ அவர் தாக்கும் பொழுது ஒரு டிஜிபி அலுவலக வாயிலில் தாக்கப்படுறார். டிஜிபி அலுவலகம் என்பது எப்படி இருக்கும், காவல்துறையினர் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அந்த இடம் எவ்வளோ சென்சிட்டிவான இடம், பாதுகாப்பு மிகுந்த இடம், அங்கேயே ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னொரு கட்சி தொண்டர்களால் தாக்கப்படுகிறாருன்னா அது எவ்வளோ மோசமான ஒரு விஷயத்துடைய வெளிப்பாடு. பல கட்சி தலைவர்கள், எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ் உட்பட பல எதிர்கட்சி தலைவர்களும் இந்த விஷயத்தை கடுமையாக கண்டிச்சாங்க. இதில் தன்னை தாக்குனவர்கள் அவரை 4-5 பேர் தாக்குறாங்க. தாக்குனவர் கையில் அருவாள் இருந்திருந்தா
அந்த இடத்துல ஏர்போர்ட் மூர்த்தி ஆம்ஸ்டாங் கதை ஆயிருக்கும். அப்போ இது ஒரு முதல் கட்ட எச்சரிக்கைன்னு. இன்னொரு பக்கம் ஏர்போர்ட் மூர்த்தி பல தடவை தன்னை கொலை முயற்சி தாக்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தோம். இன்றைக்கி எனக்கு எதுவுமே பண்ணலை, பாதுகாப்பு வீட்டை விட்டு வெளியே வராங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கொலை முயற்சிக்காக அவர் போலீஸ் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி தலைவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒன்றும் இல்லாதவங்களாம் ஒரு ஆளை போட்டு சைக்கிள் மட்டும் ஓட்டின்னு போயிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு பிஎஸ்ஓ அவன் பின்னாடி உட்கார வச்சு போவான். இந்த மாதிரி கூத்துலாம் நடந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். இவருக்கு இவ்வளோ அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னாலும் இந்த வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கல. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வராதிங்கன்னா ஒரு பொது வெளியில் இருக்கிறவர் பொது செயல்பாட்டில் செயல்படுறவர் எப்படி வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்க முடியும்? அப்போ அவர் துணிஞ்சு வெளியில் வராரு, அதோடைய பலனை அனுபவிக்கிறாரு. இது கடுமையாக கண்டிக்கப்படணும். அவர்கள் இது வரைக்கும் கைது பண்ண மாதிரி தெரிலன்னு நினைக்கிறேன். யார் தாக்க வந்தாங்களோ தாக்க வந்தவர்களை கைது பண்ணல. ஒரு செயல் எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்றதான் முதல்ல பார்க்கணும். நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, உங்களை வீணாக ஒருத்தன் மோதி வம்பிழுத்து 2 அடி அடிச்சிடறான், நீங்கள் திருப்பி அடிக்கிறீங்க, புகார் ஆகுது, போலீஸ் வந்தோன்னா 2 பேர் மேலேயும் கேஸ் போடுவோன்னா இந்த இதிலெல்லாம் நடக்கும். இந்த கட்சியில் போய் கடையில் போய் ஏதாவது டொனேஷன் கிடைச்சி இந்த மாதிரி கேட்பானுங்க. அவன் நான் எதுக்கு தரணுன்னா போட்டு அடிச்சிடுவானுங்க. அடிச்சு வாய்கெல்லாம் கிழிஞ்சிரும், மண்டையெல்லாம் ஒடிச்சிடுவானுங்க. அவன் திருப்பி பதிலுக்கு ஒரு 2 அடி விட்டுருப்பான், சட்டை கிழிஞ்சிருக்கும், ஏதோ நடந்திருக்கும். இவன் போய் புகார் கொடுக்குறதுல அவன் புகார் கொடுத்துருவான். அப்புறம் இவன் புகாரை வாங்கிக்குவாங்க. இவர் கையிலெல்லாம் கட்டு போட்டு நொண்டின்னு வருவார். அங்கே இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், நீ அவர் மேலேயும் அடிச்சியாம, கொலை மிரட்டெல்லாம் வெடுத்தியாம, தகாத வார்த்தைகளில் பேசினியாம, உன் மேலேயும் வழக்கு போட வேண்டியது இருக்கும். இவன் வியாபாரம் பண்ணுகிறவன், அவன் அதே பொழப்பா நடத்தினுக்கிறவன். அப்போ என்ன பண்ணுவான், என்ன சார் அவர் தான் நான் வாட்டில் வியாபாரம் பண்ணிருந்தேன், நீங்கள் அதை பாருங்கள் சார், முதல்ல வம்பிழுத்தது அவங்க தானே சார், என் கடைக்குள்ளே என்னை அடித்து என்ன சார் நியாயம் அப்படின்னா, அம்பா நீ என்னப்பா அவர் எவ்வளோ பெரிய தலைவர், அவரை போய் நீ கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டி அடிக்கிற, சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிற பாத்தியா அப்படி இப்படின்னு. சரி சார் என்ன சார் பண்ணலாம் சொல்லுப்பா, 2 பேர் மேலேயும் கேஸ் போடுறோம், இல்லைன்னா சமாதானமாக போயிடுங்க. எது மண்டை ஒடிஞ்சி கையில் கட்டி போட்டுன்னு இவரும் அவன் இப்படி இருப்பான், சட்டம் மட்டும் கிழிஞ்சிருக்கும், 2 பேரும் சமாதானமாக போயிடணும். கை கொடு, அண்ணன் தானேப்பா, யார் அடிச்சா அப்படின்னு ஏதாவது செலவு காசு கொடுப்பாரு, வாங்கிக்கோ. இதுதான் இப்போ இது இடத்துல யார் மேலே தப்பு, யார் மேலே ரைட்டு? அவன் வாட்டில் அவன் உழைச்சி பிழைக்கிறான். நீ போய் அவனை மிரட்டி காசு கேட்குற, கொடுக்கலன்னு நான் அடிக்கிறேன், கடையை சூறையாடுறேன், அவன் திருப்பி அடித்தா அவன் மேலேயும் கேஸு. அப்படின்னா என்ன நியாயம்? இந்த ஆள் ஒரு இதுக்கு வராரு, ஒரு நிகழ்ச்சிக்கு, அந்த இது அவங்க பாமக கட்சி வராங்க, இவர் அங்கே போய் அவங்களோட போகிறதுக்காக வராரு. வர்ற இடத்துல இவங்க வரிமறித்து அடிக்கிறாங்க. 4-5 பேர்னு க்ளீனாக விஷுவலில் தெரியுது. இவர் அடித்த பிறகு இவரை மீண்டும் அவரை தாக்கத்தாக இவர் பாக்கெட்லேருந்து கத்தி எடுத்து அவங்கள 2 பேரை கீறுறாரு. அவங்களுக்கு ரத்த காயம் வந்திருக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு எல்லாம் அடிப்படை அவர்கள் தாக்குனது. இவர் பண்ணக்கூடாத விஷயம் என்னென்னா ஆயுதத்தை வச்சு அவர்களை தாக்குனது. அது சட்டப்படி குற்றம், ஆயுதத்தை வச்சு கிழிக்கிறதுன்றது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவன் தாக்குதல் காரணம், அதுக்கு பின்னணியில் யார் இருந்தால், எப்படி ஏர்போர்ட் மூர்த்தியை இங்கே வர்றாருன்னு தெரிஞ்சு அடித்தாங்க, இந்த விவகாரத்தை இவங்களை யாரையுமே கைது பண்ணல. அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களையும் கைது பண்ண அதுவும் பண்ணல. நேற்று நள்ளிரவோ நீங்கள் அடிகாலையிலே போய் இவரை கைது பண்ணியிருக்காங்க. அதனால் இவருக்கு பிபி ஜாஸ்தியாக இருக்கும், பதட்டப்பட்டிருப்பார் ரொம்ப, அதில் பிபி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இது எல்லாருமே இந்த விவகாரங்கள்லாம் 2006 இன்னைக்கு கூட இவர் சொல்லியிருக்காரு, 2006-11 ஆட்சி காலத்தை விட மோசமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு. பலரும் மீம்ஸ் போடுறவங்கள கைது பண்ணுறது, அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் மிரட்டுறது, கைது பண்ணுறது, இந்த போக்குகள் எங்கே போய் முடியும்னு தெரில. இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. இப்போ இது கோர்ட்டுக்கு போச்சுன்னா கோர்ட்டில் ஜட்ஜி பார்ப்பார்ல சார் வீடியோவெல்லாம்? கோர்ட்டுக்கு தேவை சாட்சி. இவர் கத்தியை வச்சு கிழிச்சிருக்காரு, அவதூறாக பேசினார்னு ஒரு செக்ஷன் சேர்த்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் சேர்த்து ரிமாண்ட் பண்ணுறதுக்கான இது பண்ணுவாங்க. ஜட்ஜி பார்ப்பார். நம்ம லோக்கல் விசாரணை நீதிமன்றம்லாம் பெருசாக பார்க்காது. செக்ஷனா அதுவாக ரிமாண்டு 15 நாள். அவங்க பாவங்க ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குறாங்க, வருவாங்க, கூப்பிட்டு வரோம் அப்படின்னு, அவ்வளோதான். இவர் ஜாமீன் வாங்கிட்டு வழக்கம் நடத்தணும். இந்த பொறுப்பு வச்சிருக்க ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது தெரியுமா சார் அவருக்கான? அவருக்கு இங்கே திமுகவுள்ள நடக்குது. நீ என்ன கேட்டாங்க, செங்கோட்டையாக இருந்தது, நான் வேறு எவ்வளோ பெரிய விஷயம் பற்றி பேசுகிறேன், நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி கேட்குறீங்கன்னு. உண்மையிலேயே அவருக்கு தெரியாது இந்த விஷயத்துல நடக்கும், அதனால் இப்படி உருட்டி விட்டு போயிட்டாப்புல. அதனால் இதெல்லாம் அங்கங்கே கீழே பண்ணுறது. இப்போ டிஜிபி மேட்டரில் நீங்கள் அசிங்கப்படுறீங்களா? இதை தானே சொன்னோம் போன வாரம். இதுக்கு எதுக்கு ஃபர்னிச்சரை உடச்சி எல்லாம் பண்ணி
அழகாக அந்த பட்டியலை வந்து முன்னாடியே அனுப்பிச்சிருந்தா அது வந்திருக்கவங்க ஒருத்தரை போட்டுருக்கலாம்ல. இப்போ அதை மீறி கோர்ட்டில் போய் கண்டெம்ட் போய் நீதிமன்றம் கேட்ட உடனே இல்லை நான் அதுதான் போன வாரம் சொன்னேன், போய் இதை தான் சொல்ல போகிறாங்க, பட்டியல் அனுப்பிச்சிக்கிறோம் வந்தவொன்னே பண்ணிடுறோம் அப்படின்னு. ஏன் பண்ணி அனுப்பிச்சிங்க? லேட்டாக அனுப்பிச்சிட்டோம், அதனால தான். இன்னும் நான் அது பார்க்கல என்ன இவங்க பதில் கொடுத்தாங்க, என்ன விவாதம் உள்ளே நடந்ததுன்னு. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, சீக்கிரம் அந்த பட்டியலை பரிசீலித்து அனுப்புங்க, பட்டியல் வரும் 3 பேரில் ஒரு ஆளை போடுற. சரிங்க மயிலாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம், அதனால தான் அவர் எந்த டிஜிபியும் போய் பார்க்கல, அவர் பதவியை தனி அவனை கண்டிக்கல. என்ன காரணம்? 1 மாதம் தான் இருக்க போகிறாரு, இவரை போய் நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருந்திருக்கும். அவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்துக்கூடாது. அவர் ஒரு நேர்மையான அதிகாரி. அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற அதிகாரிகள் கூட அவர் கொஞ்சம் சில அதிகாரிகள் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அதிகாரியில் இவர் ஒரு அதிகாரி, நல்ல அதிகாரி, எல்லாருக்கிட்டையும் மரியாதையாக இருக்கக்கூடியவர். ஏதோ ஒரு இதில் ஒத்துக்கிட்டாரு. ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்து லேபார் வந்ததற்கு மிக்க நன்றி சார்.